சர்ப்ப தோஷ நிவர்த்திக்கு எளிதான பரிகாரம் நவநாக ஸ்தோத்திரம் படிப்பது. மௌனி அமாவாசை அன்று காலையில் நீராடிய பிறகு நாகதேவதையின் படத்தை வைத்து அல்லது சிவலிங்கத்தின் முன்பு அமர்ந்து முறைப்படி நவநாக ஸ்தோத்திரம் படித்தால் கால சர்ப்ப தோஷத்தின் தாக்கம் குறையும். நாகநாகினி ஜோடியை நீரில் விடுங்கள். மௌனி அமாவாசையில் ஓடும் நீரில், அதாவது நதியில், வெள்ளியால் செய்யப்பட்ட நாகநாகினி ஜோடியை விட வேண்டும். இவ்வாறு செய்யும் போது கால சர்ப்ப தோஷத்தின் தீய விளைவுகளை நீக்கி தரும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்வதால் விருப்பங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும். 4. கால சர்ப்ப யந்திரம் பிரதிஷ்டை செய்ய வேண்டும். மௌனி அமாவாசையில் வீட்டில் கால சர்ப்ப யந்திரம் பிரதிஷ்டை செய்து தினமும் அதை வழிபடுங்கள். தினமும் கால சர்ப்ப யந்திரத்தை வழிபடுவதால் படிப்படியாக இந்த தோஷத்தின் தாக்கம் குறைவதை காணலாம். 5. கோவிலில் நாக சிலை பிரதிஷ்டை செய்யலாம். உங்கள் அருகிலுள்ள எந்த கோவிலாவது சிவலிங்கத்தின் மீது நாக தேவதையின்